தருமபுரி மாவட்டம் பென்னாகரத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் GKM தமிழ்குமரனை ஆதரித்து குருவின் மகள் விருதாம்பிகை தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பொதுமக்களிடையே உரையாற்றிய அவர், பாட்டாளி மக்கள் கட்சியின் உண்மையான மூத்த தலைவர் GK மணிதான் என புகழாரம் சூட்டினார். பாஜகவுடன் அன்புமணி கூட்டணி வைத்ததுதான் பாமகவின் பிளவுக்கு காரணம் என்றும் அவர் விமர்சித்துள்ளார். வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கியது திமுக அரசுதான் என கூறிய விருத்தாம்பிகை, திமுக அரசின் முயற்சியால் தான் இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் உயிரிழந்த தியாகிகளுக்கு ஓய்வூதியம், விழுப்புரத்தில் தியாகிகளுக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்டதாக பெருமிதம் தெரிவித்தார். என்னோட அப்பாவை கொண்டாங்கன்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறேன். நான் அது நீங்களே யோசிச்சு பாருங்க. அப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறோம்னா அது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. ஏன்னா அந்த கட்சிக்காக உண்மையா பாடுபட்டது பார்த்தீங்கன்னா என்னோட தந்தை மாவீரன் குரு அவர்களும் GK மணி அண்ணன் அவர்கள் தான் அந்த கட்சிக்காக உண்மையா பாடுபட்டாங்க. நீங்க செய்யற ஊழல் பிரச்சனைய கேள்வி கேட்கறதுனால எல்லாரையும் கட்சியை விட்டு நீக்குறீங்க. இப்ப பாத்தீங்கன்னா பாதி பேர் பாமக கட்சியை விட்டு நீங்க வெளில வராங்க. அவங்களே தானா வராங்க. நீங்க செய்யற பிரச்சனைகள், நீங்க செய்யற விஷயங்கள்லாம் பிடிக்காம அவங்களே தானா வெளில வராங்க. பாதி பேர் உங்களை கேள்வி கேட்டு அவங்க நீங்க கட்சியை விட்டு தூக்கிடுறீங்க. இதை மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கீங்க. இதை நான் சொல்லல, அவரோட தந்தையான ராமதாஸ் ஐயாவே இதை சொல்லியிருக்காரு. முதல்ல அந்த கட்சி பிரிஞ்சிச்சு. எதனால பிரிஞ்சிச்சுன்னு அதுக்கு நீங்க யோசிச்சு பார்க்கணும். அன்புமணி அவர்கள் பாஜக கூட்டணி வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஐயா ராமதாஸ் அவர்கள் சொல்றாங்க. என்னோட தந்தை இருக்கக்குள்ளயுமே பாஜக கூட்டணி போக கூடாதுன்னு சொல்லி ஒரு பிரச்சனை பண்ணாங்க. அந்த கூட்டணி நம்ம எதிரான கூட்டணி, அங்க போகவே கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் என்ன பண்ணிருக்காரு, போய் பாஜக கூட்டணி வச்சிருக்காரு. எதனால? அவர் மேல ஊழல் வழக்கு இருக்கிறதுனால அந்த கேஸ் பிரச்சனை வெளில வந்துரும் அப்படின்ற ஒரே காரணத்தினால அந்த கட்சி கூட போய் கூட்டணி வச்சிருக்காங்க.